ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் டென்சஸுக்கும் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஆல் டென்சஸுக்கும் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி அமைக்கலான்றதை பார்ப்போம். கட்டளை வினை இம்பேரேட்டிவ். ராம் இங்கே வா, ராம் இதர் ஆவோ, ராம் அங்கே போ அப்படின்னா ராம் உதர் ஜாவோ. இந்த ஓ சேர்க்குறது தான் கட்டளை வினை. ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வேர்டோட ஓ சேர்த்தா நம்ம அது கட்டளை வினை ஆகும். இப்போ ராம் சாப்பிடு அப்படின்னா ராம் காவோ. நீ புத்தகம் கொண்டு வா, தும் கிதாப் லாவோ. கிதாப்னா புக்கு, தும் கிதாப் லாவோ. இப்போ நீ பேனா கொண்டு வா அப்படின்னா தும் கலம் லாவோ. கிதாப் கலம்னா ஸ்கூல் ரிலேட்டட் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தும் கிதாப் லாவோ, நீ புத்தகம் கொண்டு வா. இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ். நான் சபையில் பேசினேன், மைன் சபா மேங் போலா. நீ எப்போது எழுந்தாய், தும் கப் உடே. ராம் வந்தான், ராம் ஆயா. அதுவே ஒரு கேள் சீதா வந்தாள் அப்படின்னா சீதா ஆயி. அவர் அங்கே தூங்கினார், வே உதர் சோயே. இப்போ ஏ வரும்போது அது மரியாதையாக சொல்கிறதும் ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது ஏன்னு வரும். வே உதர் சோயே, அவர் அங்கே தூங்கினார். அவர்கள் அங்கே தூங்கினார்கள், அவர்கள் அப்படின்னு வரும்போதும் வே வஹிங் சோ கயே. நீங்கள் ஏன் சிரித்தீர்கள், ஆப் கியோம் ஹங்சே. நீங்கள் மரியாதையாக சொல்கிறோம், அவர் மரியாதையாக சொல்கிறோம், அங்கவும் ஏ வரும். அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் ஏ வரும். நீங்கள் ஏன் சிரித்தீர்கள், ஆப் கியோம் ஹங்சே. நாங்கள் ஊருக்கு போனோம், ஹம் சகர் கயே. இப்போ கயேன்னு வரும். இங்கே போனோம்னா ஜாயேன்னு வரக்கூடாது, ஜாயா ஜாயேன்னு வரக்கூடாது. அங்கே வந்து கயேன்றே மாறும். ஹம் சகர் கயே, நாங்கள் ஊருக்கு போனோம். என்னுடைய அக்காள் ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள். மேரி பகன் நாரங்கி லாயி. இந்த அக்கான்னும் போது நாரங்கி லாயி அப்படின்னு கேர்ள் சொல்கிறது மாதிரி வந்துடும். நம்ம யார் சொன்னாலும் கேர்ள் சொல்கிறதுனால லாயி. பெண்கள் குளத்தில் குளித்தார்கள், அவுரதேங் தலாப் மேங் நகாயிங். தலாப்னா குளத்தில், மேங்குனா இல். அது நம்ம வேற்றுமை உறுப்பு பார்க்கும்போது பார்த்துருப்போம். மேங்குனா இல்லு, சேனா இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவுரத்தேங் பெண்கள், தலாப் மேங் குளத்தில் குளித்தார்கள், நகாயிங். இறந்த காலத்திலேயே நே சேர்த்து. இந்த நேரை வந்து கொஞ்சம் மாறும். நான் காலையில் காஃபி குடித்தேன், மைனே சவரே காஃபி பி. நீ கடிதம் எழுதினாய், தும்னே கத் லிகா. கத்துனா கடிதம், நீ கடிதம் எழுதினாய். இங்கே வந்து என்ன மாறும்னா ராம் எருமைப்பால் குடித்தான். இங்கே ராம்னு போட்டிருக்கு, ஆனால் எருமைப்பால் அப்படின்றதுனால அது பியா. இந்த ராம் பையன் குடித்ததுன்றதுனால இங்கே பியான்னு வரல. எருமைப்பால், எருமை வந்து மாடு வந்து ஒரு பாய். அதனால் அந்த பொருளுக்கும் நம்ம மேல் ஃபீமேல்னு கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த என்ன பொருளை சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே மாறும். ராம்னே பைன்சா தூத் பியா. ராம் வந்து எருமைப்பால் குடித்தான். இங்கே கீழே பாருங்கள், சீதா எருமைப்பால் குடித்தாள் அப்படின்னா சீதானே பைன்ஸ்கா தூத் பியின்னு தானே வரும், ஈ தானே வரும் பெண்களுக்கு. அப்போ இங்கே யா வந்திருக்கு. அப்போ சீதான் கேளாக இருந்தாலும் எருமை வந்து மேலாக கன்சிடர் பண்ணுறதுனால இங்கே பியா. சீதானே பைன்ஸ்கா தூத் பியா. அந்த நே சேர்க்கும் போது நம்ம சொல்கிற ஆளை பார்க்காம அந்த பொருள் என்ன இது கன்சிடர் பண்ணி அதை சேர்க்கணும். இப்போ ராம் வந்து பையன்தான், அதனால் பைன்ஸா தூத் பியா, அதில் வந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ சீதா, அங்கே சீதான்னு கேள் கொடுத்துருக்கு, அங்கே பியின்னு வராமல் பியானே வந்திருக்கு. அப்போ பைன்ஸ் அந்த எருமை மாடை வச்சு நம்ம பியான்னு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ராமின் பசுவின் பால் குடித்தான். ராம்னே இங்கே ராம் தான்.
காய்க்கு தூத் பியின்னு வந்திருக்கு. இப்போ பியான் வரல. அப்போ காய் வந்து பசுமாடு, அது வந்து ஃபீமேல், அதனால் அங்கே பியின்னு வந்திருக்குது. ராம்னே காய்க்கு தூத் பியி. சீதா பசுவின் பால் குடித்தாள். சீதானே காய்க்கு தூத் பியி. இப்போ இங்கே சீதான்றது கேள்ன்றதுனால இங்கே பியின்னு வரல. காய் எருமை பசுமாடு அப்படின்னா பியின்னு வந்திருக்கு. அப்போ எருமை மாடுன்னு வந்து இங்கே பியான் தான் வந்துச்சு. அப்போ காய்க்கு தூத் பியி. இவன் பழம் சாப்பிட்டான் அப்படின்னா உஸ்னேன். இவன் அப்படின்னும் போது இஸ்னேன் வரும். அவன் பழம் சாப்பிட்டான் அப்படின்னா உஸ்னேன் வரும். அவன்னா உஸ்னே, இவன்னா இஸ்னே. அவன் பழம் சாப்பிட்டான். உஸ்னே பல்காயா. இவன் பழம் சாப்பிட்டான். இஸ்னே பல்காயா. அவர்கள் பழம் சாப்பிட்டார்கள். உன்கோங்னே பல்காயா. அப்புறம் உன்கோங்னே அவர்கள் அப்படின்னும் போது இங்கே காயேன்னு வரணும். ஆனால் பழம் அப்படின்னு ஒரு பழம் தான். இப்போ பழம் சாப்பிட்டார்கள் அப்படின்னும் போது காயாந்தே வருது. அவர்கள்னு வரும்போது உசேன் வந்துச்சுன்னா இங்கே வந்து காயேன்னு வரும். இப்போ உன்ஹோங்னே அப்படின்னும் போது அவர்கள் அப்படின்னு புருளல் ஃபார்மாக இருந்தாலும் அது காயா அப்படின்னா அது பையங்களை சொல்கிறாங்க. பையங்கள் பழம் சாப்பிட்டார்கள் அப்படின்னு. இப்போ உன்ஹோங்னே பல் காயா. பழம் வந்து ஒரு இது பாயாக கன்சிடர் பண்ணுறாங்க, அதனால் பல்காயா. நாங்கள் 4 கிலோ மாம்பழம் வாங்கினோம். ஹம்னே 4 கிலோ ஆம் கரித்தே. இப்போ நாங்கள்ன்றதுக்காக இங்கே கரித்தேன்னு வரல. 4 கிலோ மாம்பழம் அப்படின்றதுனால தான் இங்கே கரித்தேன்னு வந்திருக்கு. நாங்கள் 1 கிலோ மாம்பழம் வாங்கினோம் அப்படின்னா ஹம்னே 1 கிலோ ஆம் கரித்தா அப்படின்னு தான் வரும். பெண்ணாக இருந்தால் கரித்தின்னு வரும். இங்கே வந்து 4 கிலோ மாம்பழம் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே கரித்தேன்னு வந்திருக்கு. இப்போ ஹம்னே நாங்கள்ன்றதுனால இங்கே கரித்தேன்னு வரல. 4 கிலோ மாம்பழம் அப்படின்றதுனால தான் இங்கே கரித்தேன்னு வந்திருக்கு. ஹம்னே 4 கிலோ ஆம் கரித்தே. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீர்கள். ஆப்னே 1000 ரூபாயே தியே. இப்போ நீங்கள் அப்படின்றதுனால மரியாதைக்காக இங்கே தியேன்னு வரல. 1000 ரூபாய் அதனால் இங்கே தியேன்னு வந்திருக்குது. நீங்கள் 1 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்னே 1 ரூபியா தியா அப்படின்னு வரும். இப்போ 1000 ரூபாய் கொடுத்தீர்கள் அப்படின்றதுனால ஆப்னே 1000 ரூபியே தியே. ஹஜார்னா 1000. இதுலேயும் நம்ம நம்பர்ஸ் நேம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். 1லேருந்து மில்லியன் வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்பர்ஸ் நேம் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஆப்னே 1000 ரூபாயே தியே. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீர்கள். இது தொடர் இறந்த காலம். இங்கே வந்து தா தீ தேன் வரும். நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். கத்துனா கடிதம் நம்ம இதிலே பார்த்தோம். இதில் நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். மைன் கத் லிக் ரஹாத்தா. ரஹானா இப்போ எழுதிட்டுருக்குது. எழுதி கொண்டு இருந்தேன், எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதி கொண்டு இருந்தேன். மைன் கத் லிக் ரஹாத்தா. நான் பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டு இருந்தாய். நீ பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டு இருந்தாய். தும் பாட் யாத்கர் ரஹி தி. நீ பாடத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்த நான் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நீ பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டு இருந்தாய். தும் பாட் யாத்கர் ரஹி தி. அவள் புன்சிரிப்பு சிரித்து கொண்டு இருந்தாள். வக் முஸ்குரா ரஹி தி. இப்போ அவன் புன்சிரிப்பு சிரித்து கொண்டு இருந்தான்னா வக் அப்படியே தான் வரும். முஸ்குரா ரஹாத்தா அப்படின்னு வரும் பாயாக இருந்தால். இப்போ அவள் வக் முஸ்குரா ரஹி தி. நீங்கள் துணி தைத்து கொண்டு இருந்தீர்கள். இங்கே வந்து நீங்கள் மரியாதையாக சொல்கிறதுனால இங்கே ரஹே தேன்னு வந்திருக்கு. நீங்கள் ஆப் கப்டானா துணி, சீனா தச்சு தைக்கிறது, ரஹே தேனா தைத்து கொண்டிருந்தீர்கள் மரியாதையாக சொல்கிறது. ஆப் கப்டா சி ரஹே தே. அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வே அவர்கள்
கேத்மேங் அப்படின்னா வயலில், காம்கர் ரஹேத்தே வேலைனா காம்கர், ரஹேத்தேனா செய்து கொண்டிருந்தார். அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். வே கேத்மேங் காம்கர் ரஹேத்தே. நாங்கள் ரேடியோ கேட்டுக்கொண்டு இருந்தோம். ஹம் நாங்கள் ரேடியோ சுன் ரஹேத்தே கேட்டுக்கொண்டு இருந்தோம். ஹம் ரேடியோ சுன் ரஹேத்தே நாங்கள் ரேடியோ கேட்டுக்கொண்டு இருந்தோம். நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் பள்ளிக்கூடம் போகிறேன். மைன் பாட்சாலா ஜாதா ஹூங். இங்கே வந்து தா தீ தேன் வரும். இந்த நீ வர்றதுக்கு வந்து ஹோன் வரும். நம்ம ஃபார்முலாவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் பள்ளிக்கூடம் போகிறேன். மைன் பாட்சாலா ஜாதா ஹூங். நீ என்ன செய்கிறாய்? தும் கியா கர்த்தே ஹோ. நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னா தும் கியா காதே ஹோ. நீ என்ன சாப்பிட்டாய்? அவள் பாட்டு பாடுகிறாள். பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா வ கானா காதீகை. அவள் பாட்டு கற்கிறாள் அப்படின்னா வ கானா சீக்தீகை. இந்த ஹைன்னு முடியும், தா முடியும், தீ முடியும், தே முடியும், கடைசியில் ஹை முடியும். ப்ளூரல் ஃபார்மில் ஹைங்கன்னு வரும். அவன் பாடம் எழுதுகிறான். வக் பாட் லிக்தா ஹை. இதுவே அவள் பாடம் எழுதுகிறாள் அப்படின்னா வக் அப்படியே தான் வரும். பாட் லிக்தி ஹை அப்படின்னு வரும். இந்த தீ முடி. நீங்கள் எங்கே வேலை பார்க்கிறீர்கள்? ஆப் கஹாங் காம் கர்த்தே ஹைங். நீங்கள் ஆப் கஹாங்னா எங்கே, காம் கர்த்தே ஹைங் வேலை பார்க்கிறீர்கள். ஆப் கஹாங் காம் கர்த்தே ஹைங். அவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். அவர்கள் வே மைதான் மேங் மைதானத்தில். அந்த மேங்கெலாம் இல்லை, நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம். கேள்தே ஹைங் அப்படின்னா கேள்தேனா கேள்னா விளையாட்டு, கேள்தே ஹைங். அவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். வே மைதான் மேங் கேள்தே ஹைங். நாங்கள் அப்பாவுடன் கடைக்கு செல்கிறோம். ஹம் பிதாஜி கே சாத் அப்படின்னா அப்பாவுடன், பிதாஜி கே சாத். துகான் சல்தே ஹைங் செல்கிறோம்னா சல்தே ஹைங். ஹம் நாங்கள் அப்பாவுடன் கடைக்கு செல்கிறோம். ஹம் பிதாஜி கே சாத் துகான் சல்தே ஹைங். கடைனா துகான். தொடர் நிகழ்காலம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ நீன்னு பார்த்தோம், அதில் இப்போ நான் மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். மை பாட் யாத்கர் ரஹி ஹூங். இதவே ஒரு பையனாக இருந்தால் மை பாட் யாத்கர் ரஹா ஹூங். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அதே மாதிரி தான் நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா தும் கியா கார் ரஹே ஹோ. என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் இப்போ ஆப் கியா கார் ரஹே ஹைங். நீங்கள்னு மரியாதையாக சொல்லும் போது ஹைங்குன்னு வரும், ரஹே ஹைங்குன்னு மாறும். ரஹா ரஹி ரஹே. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பெண்ணுக்கா எப்படி மாறும், பாய்க்கா எப்படி மாறும், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸு எல்லாத்துக்கும் ஃபார்முலா போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் அமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ஆப் கியா கர் ரஹே ஹைங். அவர் செய்தித்தாள் படித்து கொண்டு இருக்கிறார். வக் அவர் அக்பார் பட் ரஹே ஹைங். அவன் அப்படின்னா இங்கே ரஹா ஹைந்தே வரும். அவள் அப்படின்னா ரஹி ஹைன்னு வரும். இப்போ அவர்னு மரியாதை ஒரு ஆள் தான் சொல்கிறோம், ஆனால் மரியாதையாக சொல்லும் போது நம்ம ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிற ஃபார்முலா தான் இதுக்கும் வரும். அவர் அக்பார் பட் ரஹே ஹைங். அக்பார்னா செய்தித்தாள், பட்னா படிக்கிறது, ரஹே ஹைங் படித்து கொண்டு இருக்கு. ராமன் படித்து கொண்டு இருக்கிறான். ராம் பட் ரஹா ஹை. பட்னா படிக்கிறது, ராம் படித்து கொண்டு இருக்கிறான். ராம் பட் ரஹா ஹை. இதுவே சீதா படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா சீதா பட் ரஹி ஹை. அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வே போல் ரஹி ஹைங் அப்படின்னா அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். போல் தான் அங்கே போலேன்னு வந்துருச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஹிந்தியில். போல்
வே போல் ரஹீஹைங், நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். ஹம் ஆ ரஹேஹைங், நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ரஹா ரஹின்றதை நம்ம அது கொண்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் அமைக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம பார்த்துருக்கோம். ஹம் ஆ ரஹேஹைங், நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸ், நான் அவர்களுடன் ஊருக்கு போவேன். மை உன்கே சாத் சஹர் ஜாவூங்கி, நான் அவர்களுடன் ஊருக்கு போவேன். நீ என்னை மறந்து விடுவாயா? கியா தும் முஜே ஃபூல் ஜாயே அப்படின்னா ஜாவோகே அப்படின்னா நீ என்னை மறந்து விடுவாயா அப்படின்னா. கியா தும் முஜே ஃபூல் ஜாவோகே, நீ என்னை மறந்து விடுவாயா? அவன் டெல்லி போவான். வ தில்லி ஜாயேகா, இங்கே தான் ஏ வரும், அங்கே நீன்னும் போது ஓ வரும். அவன் டெல்லி போவான். வ தில்லி ஜாயேகா. அவள் டெல்லி போவாள். வ தில்லி ஜாயேகி. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். வே ஆஜ் இன்று. காவ் ஜாயேங்கே, போவார்கள் ப்ளூரல் ஃபார்ம். அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். வே ஆஜ் காவ் ஜாயேங்கே, அவர் இன்று கிராமத்திற்கு போவார் அப்படின்னா ஆப் ஆஜ் காவ் ஜாயேங்கே, அதே தான். இங்கே ஆப்பு வந்தால் ஒரு ஆளாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். வேன்னு சொன்னால் அவர்கள். நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மை நம்ம முதல் எழுத்த வார்த்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். நாங்கள் நாளைக்கு வரமாட்டோம். ஹம் கல் நஹிங் ஆயேங்கே, நாங்கள் நாளைக்கு வரமாட்டோம். ஹம் கல்னா நாளைக்கு, நஹிங் ஆயேங்கே வரமாட்டோம். ஹம் கல் நஹிங் ஆயேங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.